அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் கணம் மற்றும் சார்பு பற்றி அடிப்படை பண்புகளை காண்போம். அதற்கு முன் சில குறியீட்டுகளை நாம் அறிவோம். ஈக்குவல் டு சமம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன் நிகழ்தகவு. நாட் ஈக்குவல் டு சமம் இல்லை, சிமிலர்லி இதை போன்று. லெஸ் தென் விட குறைவு, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சமச்சீர் வித்தியாசம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு குறைவு அல்லது சமம். எண் என்பது நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் எண்கள். கிரேட்டர் தென் விட அதிகம். W என்பது ஹோல் நம்பர், அதாவது முழு எண்கள். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அதிகம் அல்லது சமம். Z என்பது இன்டிஜர் முழுக்கள். ஈக்குவல் டு சமமாக. R என்பது ரியல் நம்பர் மெய் எண்கள். யூனியன் சேர்ப்பு. ட்ரையாங்கிள், அதாவது டெல்டா என்பதை ட்ரையாங்கிள் என்று குறிக்கின்றோம், முக்கோணம். இன்டர்செக்ஷன் வெட்டு. ஆங்கிள் கோணம். U என்ற எழுத்தை யூனிவர்சல் செட், அதாவது அனைத்து கணம் என்று குறிக்கிறோம். பர்பண்டிகுலர் செங்குத்து. பிலாங்ஸ் டு உறுப்பு. parallel to இணை. நாட் பிலாங்ஸ் டு உறுப்பல்ல. இம்ப்ளைஸ் உணர்த்துகிறது. ப்ராப்பர் சப்செட் ஆஃப் தகு உட்கணம். therefore எனவே. சப்செட் ஆஃப் ஆர் contained in உட்கணம். since because ஏனெனில். நாட் a ப்ராப்பர் சப்செட் தகு உட்கணம் அல்ல. அப்சல்யூட் வேல்யூ தனி மதிப்பு. நாட் a சப்செட் ஆஃப் ஆர் இன் contained in உட்கணம் அல்ல. தோராயமாக சமம், that is approximately equal to. Complement of A is denoted by A dash or A complement, அதாவது இந்நிரப்பு கணம். Congruent சர்வ சமம். நல் செட் ஆர் வாய்ட் செட், அதாவது பை அல்லது எம்டி பிரேசஸால டினோட் பண்ணுவோம். வெற்று கணம் அல்லது இன்மை கணம். ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு முற்றொருமை. N of A என்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் A, அதாவது A என்ற கணத்தில் ஆதி எண் அல்லது 7. பை. சமேஷன் கூடுதல். மிகை அல்லது குறை. எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் மிகை அல்லது குறையை குறிக்கின்றது. இப்பாடத்தில் நாம் முதலில் அறிமுகத்தையும் கணம் என்பதை பற்றியும், கணத்தை குறிப்பிடும் முறைகளை பற்றியும், கணங்கள் வகைகள், கன செயல்பாடுகள், கன செயல்களின் பண்புகள் மற்றும் டிமார்க் விதிகளை காண்போம். முதலில் ஜெர்மன் கணிதவியலாளர் ஜான் கெனண்டர் கணங்களின் கோட்பாடுகளை உருவாக்கினார். இன்று அவை கணிதத்தின் அனைத்து பிரிவுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. கணிதத்தில் அனைத்து கணித கட்டமைப்புகளையும் கணங்களாகவே கருதலாம். நாம் அன்றாட வாழ்க்கையில் நூல்கள், நாணயங்கள், அஞ்சல் தலைகள், சேகரிப்பு என பல்வேறு வகையான தொகுப்புகளை பயன்படுத்துகின்றோம். பொருள்களின் தொகுப்புகளை கணித வழியில் குறிக்கும் ஒரு வழியே கனிமொழி ஆகும். எடுத்துக்காட்டாக நாம் முதல் படத்தில் பழங்களின் தொகுப்பையும், இரண்டாம் படத்தில் வீட்டு உபயோகப் பொருளையும் விளக்கியுள்ளோம். முதல் உள்ளதை பழத்தின் கணம் என்றும், இரண்டாவது ஒன்று வீட்டு உபயோகப் பொருளின் கணம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. நாம் இப்பொழுது நம் கணத்தை வரையறுக்கிறோம். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருளின் தொகுப்பு கணம் எனப்படும். அதாவது செட் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டை கணம் என்று சொல்றோம். எக்ஸாம்பிள், மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள நூல்களின் தொகுப்பு. ஒரு வானவிலில் உள்ள வண்ணங்களின் தொகுப்பு, அதாவது வானவில்ல இருக்கிறது ஒரு 7 வண்ணங்கள் இருக்கும், விட்ஜியான்னு சொல்லுவோம். அதன் தொகுப்பு தான் ஒரு செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வானவிலில் உள்ள வண்ணங்களின் தொகுப்பு கணம் எனப்படும். பகா எண்களின் தொகுப்பு. பகா என்பதுன்றது செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ், அதாவது 1, 3, 5, 7 என்பது பகா எண்களின் தொகுப்பு. குறியீட்டுகள். பொதுவாக ஒரு கணமானது A, B, P, Q, X, Y போன்ற ஆங்கில பெரிய எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒரு கணத்தின் உறுப்புகளை கணக்க அடைப்பு அல்லது வில் அடைப்பிற்குள் எழுத வேண்டும். அதாவது ஓப்பன் பேராந்தசிஸ், க்ளோஸ் பேராந்தசிஸ் இடையில உள்ள இருக்க எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணணும். அதுதான் கணத்தை குறிப்பிடுறது. அதாவது செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பேராந்தசிஸ், க்ளோசிங் பேராந்தசிஸ்க்கு இடையில டினோட் பண்ணணும். எக்ஸ் என்பது கணம் ஏயின் ஒரு உறுப்பு என்பதை எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ என எழுதுவோம். எக்ஸ் என்பது ஏயின் ஒரு உறுப்பு. அதாவது எக்ஸ்ன்றது ஒரு உறுப்பு ஏ என்ற ஒரு கணத்தில் இருக்குதுன்னா அது எப்படி டினோட் பண்றோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ என்று சொல்லுவோம். எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு அல்ல என்பதை எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ என எழுதுவோம். அதாவது எக்ஸ் ஏல இல்ல, கணத்துல இல்லைன்றத எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு சிம்பல்ல டினோட் பண்ணுவோம். எடுத்துக்காட்டாக A = 2, 3, 5, 7 என்ற கணத்தை கருதுக. இதுல உறுப்புகள் 2, 3, 5, 7. அப்ப ஏயின் ஒரு உறுப்பானது 2 என்பதை, ஏன்றது
கணத்து ஏல இருக்கு, கேபிட்டல் ஏல 2ன்ற உறுப்பு இருக்கு. அப்ப என்ன எழுதுவோம்னா ஏ பிலாங்ஸ் டு ஏ என எழுதலாம். ஏயின் ஓர் உறுப்பான 5 என்பதை 5 பிலாங்ஸ் டு ஏ என எழுதலாம். 6ன்ற உறுப்பு மேல இருக்க செட்ல இல்ல, அப்ப 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ என எழுதலாம். கணத்தை குறிப்பிடும் முறைகள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட், அதாவது செட்டை 3 டைப்ஸா நம்ம விவரிக்கலாம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன் இஸ் டேபுலர் ஃபார்ம், தென் ஒன் செட் பில்டர் ஃபார்ம். நாம் தமிழில் ஒற்றைப்படை எண்களின் தொகுப்பை பல்வேறு வகைகளில் விவரிக்கலாம். ஒற்றைப்படை எண்களின் கணம் என்பது எளிமையான ஒரு தொகுப்பாகும். ஒரு செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ன்றதை ஒற்றைப்படை எண்கள் கணம் என்று குறிப்பிடுவோம். இதுவே ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பேரந்திஸ்ல அதுல இருக்க எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணலாம். 1, 3, 5 எக்ஸெட்ரா. ஸோ ஒரு கணத்தின் பின்வரும் 3 முறைகளில் ஏதேனும் ஒரு முறையால் குறிப்பிடலாம். விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை, செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை, ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். இம்முறையை ஒவ்வொன்றாக நாம் காண்போம். விவரித்தல் முறை, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். கணத்தின் உள்ள உறுப்புகளை சொற்களால் தெளிவாக விவரிக்கும் முறையே விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை எனப்படும். அதாவது செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ன்றது AEIOU. இது ஆர்டினரி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்னா ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம். சிம்பிளா ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் என்றால் இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல செட்டை டினோட் பண்றோம். இதுவே செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர், அதாவது 1, 3, 5 என்பதை விவரித்தல் முறையில் முழு எண்களின் கணம் என்று குறிப்பிடலாம். கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை, செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நிறைவு செய்யும் பண்புகளின் அடிப்படையில் கணத்தை குறிப்பிடும் முறையே கண கட்டமைப்பு முறையாகும். அதாவது இப்ப ஆங்கிலத்தின் உயிரெழுத்துக்களை எப்படி டினோட் பண்றோம்னா A = X. எக்ஸ்ன்றது ஏன்ற ஒரு கணத்தில் உள்ளது. அது எப்படி இருக்கணும்னா ஆங்கில உயிரெழுத்தாக இருக்க வேண்டும் இப்படின்று குறிப்பிடலாம். அதாவது A = X such that, ஸ்லாஷ்ன்றது such that என்ற மீனிங். A = X such that, X என்பது ஆங்கிலத்தின் உயிரெழுத்து. B = X such that, X என்பது ஒரு முழு எண். அது செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸை கட்டமைப்பு முறையில் விவரிப்பது B = X such that, X என்பது ஒரு முழு எண். பட்டியல் முறை, அட்டவணை முறை, ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியலிடுவது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை என்றழைக்கப்படுகிறது. இதுவரை பார்த்தோம் செட் பில்டர் ஃபார்ம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதில் செட் பில்டர் ஃபார்ம்ல என்ன சொன்னோம், செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட், அதாவது ஆங்கிலத்தின் உயிரெழுத்துக்கள் என்று விவரித்தோம். அடுத்தது A = X such that, X is a ஆங்கில உயிரெழுத்துக்கள் வரும். இப்ப அதுல இருக்க உறுப்புகளை பட்டியலிடுவது பட்டியல் முறை. அதாவது A = AEIOU, செட் ஆஃப் ஆல் வவல்ஸ், அதுல இருக்க உறுப்புகளை விவரித்தல். அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் பிரைம் ஹோல் நம்பர் B = 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இது பட்டியல் முறையில் விவரிப்பது. கணங்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் செட். கணங்களில் வகைகள் வெற்று கணம் அல்லது வெறுமை கணம், அதாவது எம்டி செட் ஆர் நல் செட். ஒரு உறுப்பு கணம், சிங்கிள்டன் செட். முடிவுறு கணம், ஃபைனைட் செட். முடிவுறா கணம், இன்ஃபைனைட் செட். சமமான கணம், ஈக்குவலன்ட் செட். இக்கணங்களை ஒவ்வொன்றாக நாம் இப்பொழுது பார்ப்போம். வெற்று கணம் அல்லது வெறுமை கணம், எம்டி செட் ஆர் நல் செட். எந்த ஒரு உறுப்பும் இல்லாத கணம் வெற்று கணம் அல்லது உறுப்பின்மை அல்லது வெறுமை கணம் எனப்படும். அதாவது ஒரு செட்ல எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லாட்டி அந்த எலிமெண்ட் என்ன சொல்றோம், எம்டி செட் ஆர் நல் செட். அது சிம்பிளி எப்படி டினோட் பண்றோம்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்திசஸ் போட்டாலே அது எம்டி செட். இல்ல பை, அதாவது பைன்றது எம்டி செட்டை குறிப்பிடுது. எடுத்துக்காட்டாக A, X such that, X என்பது ஓர் ஒற்றைப்படை எண் மற்றும் 2ஆல் மீதியின்றி வகுப்படும் எண். என்ன மீனிங்னா ஏல இருக்க உறுப்பெல்லாம் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும், 2ஆல டிவிசிபிள் பண்ணா மீதி இருக்கக்கூடாதுன்றது மீனிங். அப்ப என்ன பண்ணும், ஒரு ஏல இருக்கிறது எலிமெண்ட்ஸ்ல என்னவா இருக்கும், 1, 3, 5, 7. 2ஆல் வகுப்பட்ட கண்டிப்பா மீதி இருக்கும். அப்ப அந்த மீதி எலிமெண்ட்டே எதுவும் இல்லாதனால அது எம்டி செட். A = எம்டி செட். அதே மாதிரி எண்கள் 1 மற்றும் 2க்கும் இடையே உள்ள முழு எண்களின் கணம். முழு எண்கள்ன்றது 1க்கு அடுத்தது 2 தான், அதுக்கு இடையில முழு எண்களே இல்லவே இல்லை, அதனால அது எம்டி செட். ஒரு உறுப்பு கணம், சிங்கிள்டன் செட். ஒரு உறுப்பு மட்டுமே உடைய கணம் ஒரு உறுப்பு கணம் எனப்படும்.
எடுத்துக்காட்டாக ஏ கணத்தை எப்படி விவரிக்கிறாங்கன்னா ஏ such that 3 less than x less than 5 x belongs to n. அதாவது x 3க்கும் 5க்கும் இடையே உள்ள உறுப்பு. அப்ப 3க்கும் 5க்கும் இடையே உள்ள உறுப்பு என்னன்னா 4. அப்ப ஏன்ற கணத்தில் ஒரே ஒரு எலிமெண்ட் 4 மட்டும் இருப்பதனால அது ஒற்றுறுப்பு கணம் அல்லது சிங்கிள்டன் செட். அதே மாதிரி இரட்டை படை பகா எண்களின் கணம். பகா எண்கள் கணம்ன்றது 1, 2, 3, 5, 7 எக்ஸெட்ரா. இதுல இரட்டைப்படை உள்ள எண் 2 மட்டும்தான். அப்ப இரட்டைப்படை பகா எண்களின் கணம் 2 இருக்கும். அதுவும் ஒற்று உறுப்பு கணம், அதாவது சிங்கிள்டன் செட். முடிவுறு கணம் ஃபைனைட் செட். முடிவுறு எண்ணிக்கையில் அமைந்த உறுப்புகளை கொண்ட கணம் முடிவுறு கணம் எனப்படும். அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் இன் தி ஃபேமிலி. ஃபேமிலியில ஒன்று மினிமம் 4 இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு ஃபைனைட் செட். ஸோ செட் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் இன் ஏ ஃபேமிலி இஸ் ஏ ஃபைனைட் செட். ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் கணம். உள்ளரங்கு வெளியரங்கு மைதானத்தில் விளையாடும் விளையாட்டுகளின் கணம். பள்ளியில் கற்கும் கல்விசார் பாடங்களின் கணம். இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் மினிமம் 5 சப்ஜெக்ட், மேக்ஸிமம் 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அது ஒரு ஃபைனைட் செட். A = x such that x என்பது 36 காரணி. அதாவது 36ஓட ஃபேக்டர்லாம் என்னவா இருக்கலாம்? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 6 இருக்கலாம், 9 இருக்கலாம். ஸோ 4 தான் இருக்கு, ஃபைனைட்டா இருக்கிறதுனால இது ஃபைனைட் செட். முடிவுறா கணம் இன்ஃபைனைட் செட். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவுறு எண்ணிக்கையில் இல்லை எனில் அக்கணம் முடிவிலா கணம் அல்லது முடிவுறா கணம் எனப்படும். அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட் த செட் இஸ் இன்ஃபைனைட்டா இருந்ததுன்னா we say that set is a infinite. உறுப்புகள் எண்ணிக்கை போயிட்டே இருக்குதுன்னா அதை முடிவுறா கணம் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக 5, 10, 15 இந்த செட்டு 5லோட மல்டிப்ளா இருக்கு. அப்போ 5, 10, 15, 20 இப்படி போயிட்டே இருக்கும். இன்ஃபைனைட்டா போறதுனால இது இன்ஃபைனைட் செட். ஒரு நேர்கோட்டில் அமையும் அனைத்து புள்ளிகளின் கணம். ஒரு நேர்கோட்டில் எடுத்துக்கணும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு இன்ஃபைனைட் செட். ஆதி எண். ஆதி எண் என்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட். அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு செட்ல எடுக்கிறது ஆதியின் எண். ஒரு கணத்தில் ஆதி எண். ஒரு கணம் முடிவுறு கணம் எண் கண்டிப்பா ஃபைனைட் செட்டா இருக்கணும். அப்பதான் ஆதி கண்டுபிடிக்க முடியும். ஒரு கணம் முடிவுறு கணம் எனில் அதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அறிந்து கொள்வது பயனுள்ளதாகும். ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும். ஏ என்ற கணத்தில் ஆதி எண்ணை n(a) என குறிப்போம். ஸோ அதை எப்படி டினோட் பண்றோம்னா n(a) அப்படின்னா ஏ என்ற கணத்துல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டினோட் பண்றது தான் n(a). எடுத்துக்காட்டு A = 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 உறுப்புகள் உள்ளது. இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 8 உறுப்புகள் இருக்கு. அப்ப n(a) = 8. சமமான கணங்கள் ஈக்குவலன்ட் செட். A, B என்ற இரு முடிவுறு கணங்களில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமம் எனில் அவை சமமான கணங்கள் எனப்படும். அதாவது ஏல இருக்க உறுப்பும் பில இருக்க உறுப்பும் சமமா இருந்துச்சுன்னா அது சமமான கணங்கள் என்று சொல்றோம். அதை எப்படி டினோட் பண்றோம்னா A = B என குறிப்பிடும். A, B என்ற கணங்கள் சமமான கணங்களில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் A = நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் B. தட் இஸ் n(a) = n(b). எடுத்துக்காட்டாக A என்ற கணத்தில் பந்து மட்டை என்ற உறுப்பும் B என்ற கணத்தில் வரலாறு புவியியல் என்ற உறுப்பும். இங்கு n(a) நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் செட் A = 2, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் செட் B = 2. ஸோ A மற்றும் B சமமான கணங்கள் ஆகும். அடுத்து எடுத்துக்காட்டு P என்ற செட்ல எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா x 3க்கும் 0க்கும் இடையில உள்ள உறுப்பு 3ஐயும் 0ஐயும் இன்க்ளூட் பண்ணது ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால 3ம் உள்ளடங்கும். ஸோ -3, -2, -1, 0 ஒரு 4 உறுப்புகள் கொண்ட கணம் தான் P என்ற கணம். அதே மாதிரி Qன்றது 210 என்ற எண்களில் பகா காரணிகள். ஸோ அதோட ஃபேக்டர்லாம் எடுக்கிறோம். அது என்னவா இருக்கும்? பிரைம் ஃபேக்டரா இருக்கும். அப்போ என்ன எடுத்துக்கலாம்? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம். 10 வராது, ஏன்னா அது பிரைம் நம்பர் கிடையாது. அதுலேயும் உறுப்புகள் 4 இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் P = 4, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் Q = 4. ஸோ P and Q are சமமான கணங்களாகும். ஸோ P = -3, -2, -1, 0. 210 பகா காரணிகள் 2, 3, 5 மற்றும் 7. எனவே Q = 2, 3, 5, 7. n(p) = 4, n(q) = 4 ஆகையால் P மற்றும் Q ஆகியவை சமமான கணங்கள் ஆகும்.
சமகணங்கள் ஈக்குவல் செட்ஸ். இரு கணங்கள் ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருந்தால் அவை சமகணங்கள் எனப்படும். அதாவது செட்டு ஏலையும் செட்டு பிலையும் ஒரே மாதிரியான உறுப்பு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றோம்? ஈக்குவல் செட்ஸ். அவ்வாறு இல்லை எனில் அது சமமற்ற கணங்கள் எனப்படும். ஏ அண்ட் பி என்ற இரு கணங்கள் சமகணம் எனில் கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் செட் ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் செட் பில இருக்கணும். செட் பில இருக்க ஒவ்வொரு உறுப்பும் செட் ஏல இருந்தால் we say that set is a equal sets. Example, a equal to 1 2 3 4 மற்றும் b equal to 4 2 3 1. ஸோ 1ன்றது உறுப்பு ஏலையும் இருக்கு, கணம் ஏலையும் இருக்கு, இங்க பிலையும் இருக்கு, கணம் பிலையும் இருக்கு. அதுவே உறுப்பு 2 கணம் ஏலையும் இருக்கு, கணம் பிலையும் இருக்கு. 3 என்பது கணம் ஏலையும் இருக்கு, பிலையும் இருக்கு. 4 என்பது கணம் ஏலையும் இருக்கு. இப்போ a and b are equivalent sets. a and b என்ப சமகணங்கள் எனில் a equal to b என்று டினோட் பண்றோம். a and b என்பன சமகணங்கள் இல்லை எனில் a not equal to b. அடுத்தது a equal to abc என்றும் b equal to aa bbc என்று எனில் b என்றது a 2 வாட்டி இருந்தாலும் b 3 வாட்டி இருக்கு, c 1 வாட்டி இருக்கு. அப்படி இருந்தாலும் செட் bன்றது abc என்று எடுத்துக்கொள்வோம். கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியில் ஓர் உறுப்பாக இருந்தாலும் கணம் பியின் ஒவ்வொரு உறுப்பும் கணம் ஏயின் ஓர் உறுப்பாக இருப்பதாலும் இரு கணம் சமமானவை. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலன்ஸ். நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருந்தாலும் அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏலையும் பிலையும் ஈக்குவலா இருக்கிறது தான் ஈக்குவலன்ஸ் செட்னு சொல்றோம். குறிப்பு: சமகணங்கள் அனைத்தும் சமமான கணங்களாகும். எவ்ரி ஈக்குவல் செட் ஆர் ஈக்குவல் செட். ஆனா சமமான கணங்கள் அனைத்தும் சமகணங்கள் ஆகாது. ஈக்குவல் செட்லாம் ஈக்குவல் செட் கிடையாது. ஏன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏயும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பியும் ஈக்குவலா இருந்தா வி சே தட் ஈக்குவல் செட். ஆனா எலிமெண்ட்ஸ் வந்து வேறு வேறு இருந்ததுன்னா அது ஈக்குவல் செட் கிடையாது. ஸோ ஏ ஈக்குவல் டு PQRST, அதாவது 5 உறுப்புகளை கொண்ட கணம் ஏ. இங்கே பில வந்து 4 5 6 7 8 5 உறுப்புகள் கொண்டது கணம் பி என்ற இரண்டு கணங்களில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல ஏலையும் 5 தான், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லயும் 5 தான். எனவே இவ்விரு கணங்களும் சமமான கணங்களாகும். ஆனால் சமகணங்கள் இல்லாது. ஏன்னா ஏழு எலிமெண்ட்ஸ்லாம் PQRST இருக்கு, அல்பபெட்ஸா இருக்கு, இங்க இருக்கலாம் நம்பரா இருக்கு. அப்ப ஈக்குவல் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஈக்குவலன்ட் செட். அனைத்து கணம் தட் இஸ் யூனிவர்சல் செட்டை யூஸ்வலா எப்படி டினோட் பண்ணணும்னு சொல்லி யூன்ற கேபிட்டல் யூல டினோட் பண்ணுவோம். அனைத்து கணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது கணத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அனைத்து உறுப்புகளும் உள்ளடக்கிய தொகுப்புகளின் கணம் ஆகும். இது யூ என்ற குறியீட்டால் குறிப்பிடும். அதாவது செட் ஆஃப் ஒரு கிளாஸ் ரூம்ல செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது யூ, அதுல செட் ஆஃப் பாய்ஸ்ன்றது ஏன்ற ஒரு செட்டு, இன்னொன்று பின்றது இன்னொரு கேர்ள்ஸ் செட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ்ன்றது பி. அப்ப மொத்த ஒரு கிளாஸை எடுக்கிறது யூன்றது எடுத்துக்கணும். அப்ப யூன்றது யூனிவர்சல் செட். எடுத்துக்காட்டாக இயல் எண்களின் உறுப்பு அனைத்தும் கொண்டது அனைத்து கணம், அதாவது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் யூன்றது. அதுல ஒரு செட் நம்ம எடுத்துக்கலாம், செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண் ஒற்றைப்படை எண் எடுத்துக்கலாம். ஆனா யூன்றது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ அதுதான் யூனிவர்சல் செட். ஏ ஈக்குவல் டு பூமி செவ்வாய் வியாழன் எனில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் கொண்ட கணம் யூ என கருதலாம். உட்கணம் சப்செட். ஏபி என்பன இரு கணங்கள் என்க. கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியில் ஓர் உறுப்பு எனில், அதாவது சப்செட்னா ஏ வந்து பியோட சப்செட்டா இருக்குன்னா ஏல இருக்க எல்லா உறுப்பும் பில இருக்கணும். அப்படி இருந்தா we say that B A is a subset of B. அதை எப்படி டினோட் பண்றோம்னா A சப்செட் B என்பது A என்பது B இன் உட்கணம் என படிக்க வேண்டும். அதாவது A சப்செட் ஆஃப் B எனில் A belongs to A மற்றும் A belongs to B. A என்ற ஒரு உறுப்பு கணத்து ஏல இருந்ததுன்னா அது பியிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் A என்பது B இன் உட்கணம் அல்ல எனில் A நாட் சப்செட் ஆஃப் B என எழுதுவோம். ஸோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணும், நாட் சப்செட் ஆஃப் சிம்பிளை யூஸ் பண்ணி என எழுதுவோம். தெளிவாக A ஆனது B இன் உட்கணம் எனில் n of A less than or equal to n of B என அமையும். அதாவது Bல ஏயோட மோர் தென் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா ஏல இருக்க எலிமெண்ட் எல்லாமே கண்டிப்பா பில இருக்கணும். அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏ வந்து ஒன்னு ஈக்குவலா இருக்கும், இல்ல அதிகப்படியா பில இருக்கும். ஸோ n of A less than or equal to n of B என அமையும். ஆகவே ஏயின் ஒவ்வொரு உறுப்பும் பியின் உறுப்பாக அமையும். கணம் பி ஆனது குறைந்தது ஏ பெற்றிருக்கும் உறுப்புகள் எண்ணிக்கையை பெறும், இல்லாட்டி அதை விட அதிகமா இருக்கும். ஸோ n of A less than or equal to n of B. மற்றொரு வழியில் அதனை அறியலாம். n of A greater than n of B என கொண்டால் A ஆனது பியை விட அதிகமாக உறுப்புகளை பெற்றிருக்கும். மேலும் ஏயில் உள்ள குறைந்தது ஒரு உறுப்பாவது பியில் இல்லாமல் இருக்கும்.
ஆகவே ஏ ஆனது பியின் உட்கணம் அல்ல. ஏல இருக்க முக்காவாசி எலிமெண்ட் பில இருக்கு, ஏதோ ஒரு எலிமெண்ட் பில இல்லாட்டி ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னுன்றது 1 2 3ன்ற ஒரு செட்லோட ஒரு பார்ட்டா ஒரு உறுப்பு. ஸோ 1 இஸ் அ சப்செட் ஆஃப் 1 2 3. அதே போல 2,4 2,4 2ன்ற உறுப்பு 1 2 3ன்ற செட்ல இருக்கு, ஆனா 4ன்றது இல்ல. அப்ப 2,4 இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் 1 2 3. தகு உட்கணம் ப்ராப்பர் சப்செட். ஏ மற்றும் பி இரு கணங்களாகும். ஏ என்பது பியின் உட்கணம் மற்றும் ஏ நாட் ஈக்குவல் டு பி எனில் ஏ என்பது பியின் தகு உட்கணம் எனப்படும். அதாவது ஏ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏயும் பி ஈக்குவலா இல்லாம கொஞ்சம் சில உறுப்பு தான் பில இருக்குன்னா அப்படி இருந்தா வி சே த ப்ராப்பர் சப்செட். இதை ஏ சப்செட் பி என எழுதுவோம். கீழே ஒரு ஈக்குவல் சிம்பிள் மட்டும் போடாம இதை ஏ சப்செட் பி என எழுதலாம். எடுத்துக்காட்டாக a ஈக்குவல் டு 1 2 5 மற்றும் b ஈக்குவல் டு 1 2 3 4 5. இதுல ஏன்றது 1 2 5 3 எலிமெண்ட் தான் இருக்கு, பின்றது 5 எலிமெண்ட் இருக்கு. அப்ப இதுல இருக்கிறது உள்ளடங்கிறதுனால இது a சப்செட் ஆஃப் b ஈக்குவல் கிடையாது. ஸோ a சப்செட் ஆஃப் b, ப்ராப்பர் சப்செட் ஆஃப் b. வெட்டா கணங்கள் அதாவது டிஸ்ஜாயிண்ட் செட். டிஸ்ஜாயிண்ட் செட்னா வேற வேற செட்டா இருக்குது, ரெண்டுத்துக்கு பொது உறுப்பு இல்லாததான் டிஸ்ஜாயிண்ட் செட் சொல்றோம். ஏ மற்றும் பி என்ற இரு கணங்கள் பொதுவான உறுப்புகள் இல்லை எனில் அவை வெட்டா கணங்கள் ஆகும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பை. ஏ கமா பி வெட்டா கணங்கள் ஆகும். இது யூனிவர்சல் செட்டு இருக்கு. டோட்டலா ஒரு செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம். அதுல ஏன்னு ஒரு செட்டு, பின்ற செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் அப்படின்னா பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்ப ஏன்றது செட் ஆஃப் ஆல் பாய்ஸ், பின்றது செட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ். அப்ப ரெண்டுமே என்னது காமன் எலிமெண்ட் கிடையாது. ஸோ தட் இஸ் A intersection B equal to pi. Example, here number A equal to 20, 22, 23, 24 number உறுப்புகள் கொண்டது கணம் A. Bல வந்து 25, 30, 40, 45 என்ற உறுப்பு கொண்டது B. இதுல காமன் எலிமெண்ட் எதுவுமே இல்லாதனால A intersection B equal to pi. அடுக்கு கணம். அடுக்கு கணம்ன்றது ஒரு செட்ல இருந்து பாசிபிள் சப்செட்லாம் என்னன்றது தான் பவர் செட். ஏ என்ற கணத்தில் அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் அக்கணத்தின் அடுக்கு கணம் எனப்படும். இதை பி ஆஃப் ஏ என குறிக்கலாம். அதாவது ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது ஏ ஈக்குவல் டு 2,3. இதுல சப்செட்லாம் என்னெல்லாம் வரலாம்? எம்டி செட்டா இருக்கலாம், வெற்று கணமா இருக்கலாம், இல்ல 2ன்ற ஒரே உறுப்பை மட்டும் கொண்டு இருக்கலாம், 3ன்ற ஒரே ஒரு உறுப்பை மட்டும் கொண்டு இருக்கலாம், இல்ல 2 3 கம்பைன் பண்ணி இருக்கலாம். அப்ப டோட்டலா என்னென்னலாம் இருக்கலாம்? பை 2 3 2,3. ஸோ அதுதான் என்ன சொல்றோம்? பவர் செட், அடுக்கு கணம். முக்கிய பண்பு n of a less than or equal to n of p of a. Number of elements in set A is always less than or equal to number of set in p of a. அதாவது பவர் செட்ல இருக்க எலிமெண்ட் கண்டிப்பா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் செட்டோட கம்மியா அதிகமா இருக்கும். எப்படின்னா இப்ப n of a ஓட எலிமெண்ட் m இருந்துச்சு, n of a ஓட எலிமெண்ட் 2 to the power of m இருக்கும். அதாவது 2,3. இப்ப 2,3 mன்றது என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட் செட் A வந்து 3. அப்ப 2 2 to the power 2னா 4. அப்ப p of elements வந்து 4 எலிமெண்ட்ஸா இருக்கும். ஸோ அப்ப n of a is less than n of p of a. கன செயல்பாடுகள் அதாவது செட் ஆபரேஷன். ஜான்வின் ஒரு ஆங்கில கவிஞர் ஆவார். அவர் கணக்குகள் இடையான உறவுகள் படத்தின் மூலம் விளக்கும் வெண்படங்கள் உருவாக்கினார். வெண்படங்களாவது கணக்கு கோட்பாடு, நிகழ்தகவு, புள்ளியியல், தர்க்கம் மற்றும் கணிப்பொறி அறிவியல் போன்ற துறைகளில் பயன்படுகிறது. அவற்றை பற்றி நாம் இப்ப சிலவற்றை காண்போம். நிரப்பு கணம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். ஏ என்ற கணத்தில் நிரப்பு கணம் என்பது கணம் ஏயின் உள்ள உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்பு கொண்ட கணம் ஆகும். அதாவது யூனிவர்சல் செட்ன்றது பாய்ஸும் கேர்ள்ஸும் சே. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட்ன்றது கிளாஸ் ரூம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கிறோம். ஏன்றது செட் ஆஃப் ஆல் பாய்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்ப ஏ டேஷ்ன்றது செட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ். ஸோ அதுதான் காம்ப்ளிமெண்ட் செட்னு சொல்றோம். இதை தவிர்த்து மீதி உள்ளது எல்லாம் யூனிவர்சல் செட்ல இருக்கிறது தான் நிரப்பு கணம் அல்லாட்டி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். எடுத்துக்காட்டு U equal to CDEFGHIJ, A equal to CDG. அப்ப ஏயை தவிர்த்து யூனிவர்சல் செட்ல இருக்க உறுப்புகள் EFHI ஆகும். இது A' என்பது காம்ப்ளிமெண்ட் செட். கணங்களின் சேர்ப்பு, யூனியன் ஆஃப் டூ செட். ரெண்டு கணத்தை சேர்க்குது. யூஸ்வலா நம்பர்ஸ்ல என்ன சொல்லுவோம்? அடிஷன் சொல்லுவோம். A plus B equal to what? இங்கே கணத்தை சேர்க்கிறத யூனியன் சொல்றோம். கணங்களின் சேர்ப்பு. இது வரைக்கும் ஆபரேஷன்ஸ் வந்து எண்களை பார்த்தோம். இப்ப கணங்கள்ல பாக்குறது யூனியன் சொல்றோம்.
காம்ப்ளிமெண்ட் வந்து அதை இன்வர்ஸ், அதாவது அதை தவிர்த்துன்ற மீதி. ஸோ இரு கணங்கள் ஏ மற்றும் பியின் சேர்ப்பு கணம் என்பது கணம் ஏயில் அல்லது கணம் பியில் அல்லது இரண்டிலும் உள்ள உறுப்புகளை கொண்ட கணம் ஆகும். ரெண்டு கணத்துல உள்ள உறுப்பையும் சேர்த்து எழுதுறது தான் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா ரெண்டே ஆட் பண்ணி எழுதுற மீதி யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்ன்ற மாதிரி கணத்து ஏல இருக்க எலிமெண்ட்டும் கணத்து பியில் இருக்க எலிமெண்ட்டும் சேர்த்து எழுது. இதை எப்படி படிப்போம்னா ஏ சேர்ப்பு பின்றோம். ஏ யூனியன் பி எப்படி படிப்போம்னா ஏ சேர்ப்பு பி, அதாவது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. எக்ஸ்ன்ற உறுப்பு ஒன்று ஏல இருக்கணும், இல்லாட்டி பியில் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது அந்த செட்ல இருக்கும். இது வரைபடத்தில் யூன்றது யூனிவர்சல் செட், ஏன்ற செட், பி செட் ரெண்டு சேர்த்து எழுதுறது. கணம் ஏக்கும் பிக்கும் பொது உறுப்புகள் உண்டு. இது ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்டா இருந்துச்சுன்னா அப்ப ஏயும் எடுத்துக்கணும் ஃபுல்லா, பியும் எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டு இப்ப பின்றது எம், உறுப்புகளையும் கியூ என்பது எம்ஐஜே என்ற உறுப்புகள் கொண்டது. பி யூனியன் நீங்க கண்டுபிடிக்கும் எம்ன்றது காமன் எலிமெண்ட், அப்ப ரெண்டு இதுலையும் சேர்த்து எம்னு எழுதுப்போம். ஐஜே அப்புறம் என். ஸோ பி யூனியன் கியூ ஈக்குவல் டு பி சேர்த்தல் கியூ ஈக்குவல் டு என்எம்ஐஜே. கணங்களின் வெட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். ரெண்டு செட்டோட இன்டர்செக்ஷனை பார்க்குறோம். இரு கணங்கள் ஏ மற்றும் பியின் வெட்டு என்பது அவ்விரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணமாகும். இதை ஏ இன்டர்செக்ஷன் பி என குறிப்போம். இது ஏ வெட்டு பி என படிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மற்றும் எக்ஸ் பிலாங்ஸ் ரெண்டு செட்லையும் இருந்தால் தான் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் ஏலையும் அந்த உறுப்பு இருக்கணும், பிலையும் இருக்கணும். எடுத்துக்காட்டாக ஏ ஈக்குவல் டு 1 2 6, பி ஈக்குவல் டு 2 3 4. இதுல காமன் உறுப்பு வந்து பொது உறுப்பு வந்து 2. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 2. குறிப்பு ஏ இன்டர்செக்ஷன் ஏ, ஏயோட திருப்பி ஏ இன்டர்செக்ஷன் பார்த்தா அதே கணம் தான் கிடைக்கும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ. ஏ இன்டர்செக்ஷன் பைன்றது வெற்று கணம், ஏன்றது ஏதோ உறுப்புக்கு அதுக்கு இன்டர்செக்ஷன் பார்த்தா ஏ வெற்று கணம் தான் கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் ஈக்குவல் டு ஏ. ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏயா இருக்கும் மற்றும் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ சப்செட் ஆஃப் பியா இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. குறிப்பு பி சப்செட் ஆஃப் ஏயா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பி சப்செட் ஆஃப், அதாவது ஏக்குள்ள பி இருக்கு, அப்ப ஏன்ற கணத்துக்குள்ள பின்ற கணம் இருக்கு. அதே மாதிரி ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்னா ஏயும் சேர்த்துக்கிறோம் பியும் சேர்த்தா அப்ப என்ன இருக்கும், ஏன்ற ஒரு கணம் தான் கிடைக்கும். ஏனெனில் பின்றது உட்கணமா இருக்கு ஏயோட. அப்ப ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ. இதே வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா பொது உறுப்பு எதுல இருக்குன்னா ஏக்கும் பிக்கும் பொது உறுப்பு பில தான் இருக்கு. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி. கணங்களின் வித்தியாசம் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். ஏபி என்பன இரு கணங்கள் என்க. கணம் ஏ மற்றும் கணம் பி வித்தியாசம் என்பது கணம் ஏயில் உள்ள ஆனால் கணம் பியில் இல்லா உறுப்புகளை கொண்ட கணமாகும். அதாவது ஏல இருக்க எலிமெண்ட் ஏ மைனஸ் பின்னா ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் ஏல இருந்து பியில் இருக்க எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதுறது தான் ஏ மைனஸ் பி, அதாவது ஏ ஸ்லாஷ் பி என எழுதலாம். ஏ மைனஸ் பி என்பதை ஏ வித்தியாசம் பி என படிக்க வேண்டும். ஏ வித்தியாசம் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மற்றும் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு பி, அதாவது பில இருக்க உறுப்பை தவிர்த்து எழுத வேணும். அது பி மைனஸ் ஏனா ஏல இருக்க உறுப்பை தவிர்த்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெண்படத்துல பார்த்தோம்னா இப்ப ஏ மைனஸ் பின்னா பிஏ தவிர்த்து, ஏல இருந்து பிஏ மட்டும் தவிர்த்தோம்னா ஒயிட் கலர்ல டினோட் பண்ணியிருக்கேன், கிரீன் கலர் இருக்குது ஏ. அப்ப ஏ மைனஸ் பின்னா ஃபுல்லா பிஏ ஒமிட் பண்றோம். அதே மாதிரி இங்க செகண்ட் பிக்சர்ல பி மைனஸ் ஏ, பில ஃபுல்லா ஏ ஒமிட் பண்றோம். இப்ப ரெண்டுமே டிஸ்ஜாயிண்டா இருக்கு. ஏ மைனஸ் பின்னா ஏ மட்டும் தான் இருக்கும், காமன் எலிமெண்ட்ஸ் இல்லாதனால வெறும் ஏ. எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு -3 -2 1 4 மற்றும் பி ஈக்குவல் டு 0 1 2 4 எனில் ஏ மைனஸ் பி, அதாவது கணத்தில் ஏல இருந்து பியை எடுத்து எழுதும். பில என்ன உறுப்பெல்லாம் இருக்கு, ஏலனா 1 இருக்கு 4 இருக்கு. அப்ப அதை தவிர்த்து எழுதணும்னா -3 -2 மட்டும் இருக்கும். ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -3, -2. அதே மாதிரி பி மைனஸ் ஏ, பில ஏய உறுப்பை தவிர்த்து எழுதணும். ஏல இருக்க உறுப்பு என்ன இருக்குன்னா 1 4, அப்ப அதை தவிர்த்து எழுதணும்னா 0 2. ஸோ இதான் ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் எ செட், கணங்களின் சமசீர் வித்தியாசம். அதாவது ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏடையும் யூனியன் எடுத்தோம்னா we get a symmetric set. அதாவது a delta b equal to a minus b union b minus a. குறிப்பு a dash equal to a dash கண்டுபிடிக்கணும். யூனிவர்சல் செட்ல இருந்து a சப்ராக்ட் பண்ணா we get a dash. அதே மாதிரி a minus b equal to
A intersection B dash. A minus A equal to pi. A minus pi equal to A. A minus B equal to B minus A அப்படி இருந்துச்சுன்னா A equal to B. A intersection B equal to pi எனில் A minus B equal to A மற்றும் B minus A equal to B. எடுத்துக்காட்டு A டெல்டா பியின் வெண்படம் மூலம் காண்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிகர் என்ன சொல்லுதுன்னா A மைனஸ் பி, ஏலேருந்து பிஐ தவிர்த்து. செகண்ட் ஃபிகர் பிலேருந்து ஏ தவிர்த்து. இது ரெண்டு யூனியன் பார்க்கும்போது நடுவில் இருக்கிற சிம்பல் மட்டும் கிடைக்கும். ஸோ A மைனஸ் பி யூனியன் B மைனஸ் ஏ. A டெல்டா A மைனஸ் A மைனஸ் பி என்ன திருப்பி என்ன கிடைக்கும், நம்ம யூனியன் பண்ணால் பை தான். A டெல்டா B ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு A யூனியன் B மற்றும் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு A இன்டர்செக்ஷன் B. அப்போ A டெல்டா பின்னா என்ன எழுதிக்கலாம், B டெல்டா A டெல்டா B ஈக்குவல் டு A யூனியன் B மைனஸ் A இன்டர்செக்ஷன். அதுலேருந்து காமன் இதை மட்டும் சப்ராக்ட் பண்ணா we get A டெல்டா B. கனச்செயல்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன்ஸ். இப்பகுதியில் கனச்செயல்கள் சேர்ப்பு, வெட்டு போன்ற தொடர்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு போன்ற கணித பண்புகளை ஆர்வமுடன் ஆகிறது. இந்த பண்புகளில் பலவற்றை நாம் எண்களில் பார்க்கின்றோம். கணங்களின் இப்பண்புகளை பொருந்துமா என்பதை வெளிக்கொணர்வோம். முதலில் நாம் கணங்களின் சேர்ப்பு மற்றும் வெற்று போன்ற கன செயல்களின் பண்புகளை காண்போம். முதல்ல காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது பரிமாற்று பண்பு. அதாவது யூஸ்வலா நம்பர்ஸ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A plus B equal to B plus A. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா A plus into B plus C-னா A plus B E plus C அப்படின்னு. அது அதே மாதிரி ஆப்ரேஷன் இன்டூ, அடிஷன், சப்ராக்ஷன்ல பார்த்தோம். இப்போ கணத்துல இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பார்க்கும். ஃபர்ஸ்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. A மற்றும் B என்பன எவையேனும் இரு கணங்களில் எனில் A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A. A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A. அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா A plus B equal to B plus Aன்றது அடிஷன்ல சொல்லுவோம். இங்கே யூனியன்ல சேர்ப்பு இதில் சொன்னோம்னா A யூனியன் B equal to B யூனியன் A. எடுத்துக்காட்டாக A equal to BEFG என்ற உறுப்புகளும் கணம் Bயில் CEGH. ஃபர்ஸ்ட் A யூனியன் B ரெண்டு சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும் போது என்னென்ன உறுப்புகள் வரணும்னா BCEFGH. ஸோ A யூனியன் B தான். B யூனியனும் அதே தான் சேர்த்து எழுதுமா. இப்போ A யூனியன் B equal to B union A. So commutative property is satisfied for union. சேர்ப்பு. Then associative property, சேர்ப்பு பண்பு. இப்போது நாம் சேர்ப்பு மற்றும் வெட்டு செயல்களுக்கு என்று 3 கணங்கள் எடுத்துக்கணும். இதில் என்ன எடுத்துக்கணும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 செட்டு வேணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷன்னா A plus of B plus C வந்து A plus B plus C எழுதுவோம். அதே இன்ட்டுனா A into B plus C இருந்து A into B into C னா AB into C எழுதுவோம். ஸோ இங்கே என்னன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 3 கணம் எடுத்துக்கிறோம். ஏன்றது -1 உறுப்புகள், ஏல இருக்க உறுப்புகள்லாம் -1 0 1 2, பில இருக்க உறுப்பு -3 0 2 3, சில இருக்க உறுப்பு 0 1 3 4. இதுல ஃபர்ஸ்ட் A B யூனியன் C. B யூனியன் Cனா Bக்கு Uக்கு சேர்த்து எழுதணும். அப்போ என்னென்ன உறுப்பெல்லாம் வரும்னா -3 0 1 2 3 4, -3 0 1 2 3 4. இப்போ இதோட A யூனியன், இந்த எலிமெண்டோட ஏ யூனியன் பண்ணோம்னா ஏல இருக்க எலிமெண்ட் வந்து -1 0 1 2. அப்போ என்ன வரும், -3 -1 0 1 2 3 4. இதே போல A யூனியன் B கண்டுபிடிக்கணும். அதோட யூனியன் பண்ணா ரெண்டு சேமா வரும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் யூனியன். ஓகே, அதே மாதிரி இன்டர்செக்ஷன். A B இன்டர்செக்ஷன் C என்ன கிடைச்சிருக்குன்னா பிக்கும் சிக்கும் காமன் எலிமெண்ட் வந்து 0வும் 3யும். ஸோ அதான் 0வும் 3யும் போட்டுருக்கோம். அதோட A இன்டர்செக்ஷன் ஏயோட 0 3 பண்ணோம்னா 0 மட்டும்தான் இருக்கும். அப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு 0. அதே மாரி A இன்டர்செக்ஷன் பியா இருந்ததுன்னா காமன் எலிமெண்ட் வந்து 0வும் 2வும். அதோட C பண்ணோம்னா 0 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால A இன்டர்செக்ஷன் ஆஃப் B இன்டர்செக்ஷன் சியும் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் சியும் சேம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் இன்டர்செக்ஷன். Next one is distributive properties. Distributive properties for addition என்ன பார்ப்போம், A plus of B into C னா A plus B into A plus C அப்படின்னு A into C எழுதும். அதே மாதிரி இங்கே யூனியனும் இன்டர்செக்ஷனும் யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். A B மற்றும் C என்ப எவையேனும் 3 கணங்கள் எனில் A intersection of B union C equal to A intersection B union A intersection C. அதாவது சேர்ப்பின் மீதான வெட்டின் பங்கீட்டு பண்பு. A union B intersection C equal to A union B intersection A union C. வெட்டின் மீதான
சேர்ப்பின் பங்கீட்டு பண்பாகும். ஸோ திஸ் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. வேண்படங்களை அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் வரைபடத்தில் என்ன சொல்றோம்னா பி யூனியன் சி, பியும் ஃபுல்லாக எடுத்துக்கணும், சியும் ஃபுல்லாக, அதில் ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ பி யூனியன் சி. அடுத்தது என்ன வேணும் நமக்கு, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. பிக்கு யூனியனுக்கும் பி யூனியன் சியில் ஏயோட இன்டர்செக்ட் பண்ணால் அப்போ காமன் ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. லெஃப்ட் சைடு வந்து 2 எடுத்துக்கிட்டோம். அடுத்து ரைட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏக்கும் பிக்கும் உள்ள பொது உறுப்பு. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சின்றது ஏக்கும் சிக்கும் உள்ள பொது உறுப்பு. இது ரெண்டு யூனியன் எடுத்தா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி. ஸோ காமுடேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது கன நிரப்புக்கான டி மார்கன் விதிகள். டி மார்கன் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். கன நிரப்புக்கான டி மார்கன் விதிகள், அதாவது யூன்றது யூனிவர்சல் செட், ஏ பியும் அதில் இருக்க ஒரு செட்டாக இருந்ததுன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் எப்படி எழுதுனா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு, அதாவது காம்ப்ளிமெண்ட் செட் என்னவா இருக்கும்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன், யூனியன் வந்து இன்டர்செக்ஷன் ஆகிடும், ஏன்றது ஏ டேஷ், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இவை எடுத்துக்காட்டுகள். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி ஏன்ற கணமும் பின்ற கணமும் சேர்த்து எழுதுறது ஏ யூனியன் பி. ஸோ யூனிவர்சல் செட்டுக்கு யூ இருக்கு, ஏயும் பியும் கம்பைன் பண்ணுறது ஷேடாக எழுதிருக்கு. ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட், அப்போ ஏயும் பியும் தவிர்த்து எழுதணும். ஸோ வி கெட் ஒன்லி த ஏபியை தவிர்த்து யூனிவர்சல் செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இதே போன்று ஏ டேஷ். ஏ டேஷ்ன்றது ஏ டேஷ்ன்றது ஏ தவிர்த்து உள்ள எலிமெண்ட், பி டேஷ்ன்றது பிஏ தவிர்த்து உள்ளது. அப்போ என்ன கிடைக்கும், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அடுத்து இதுவரை நம்ம கணத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அதோட வகைகள் பார்த்தோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி அடுத்தது உறவுகளும் சார்புகளும், அதாவது உறவு சார்புகள் என்னென்ன பார்க்க போறோம். வரிசை சோடி, அதாவது ஆர்டர்டு பேர், கார்ட்டீசியன் பெருக்கல், உறவுகள்னா என்ன, சார்புகள்னா என்ன, அதை குறிக்கும் முறையே அதை தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ கணத்தை பேஸ் பண்ணி உறவும் சார்பு எப்படின்றது. காட்ஃப்ரைடு வில்லியம் லீப்னிட்ஸ்ன்றது தான் உறவும் சார்பையும் விவரித்தார். அதை பற்றி பார்ப்போம். கணத்தில் அதிகமான கோட்பாடுகளை படிப்பதற்கு கணங்களின் கருத்து தேவைப்படுகிறது. கணமானது நன்கு வரையற்றப்பட்ட பொருட்களின் தொகுப்பாகும். அதாவது ஒரு கணமானது தெரிந்த பொருட்களால் ஆன தொகுப்பு ஆகும். இந்த அத்தியாயத்தில் கணங்கள், உறவுகள் மற்றும் சார்புகள் ஆகியவற்றை எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் செட்டை பார்த்தோம், அதுல இருந்து அதுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன, அதாவது எப்படி ஃபங்க்ஷன்ஸா எழுத போறோன்றதா. உறவுகள்ன்றது ரிலேஷன்ஸ், சார்புகள்ன்றது ஃபங்க்ஷன்ஸ். அதை எப்படி எழுத போறோன்றது செட்டை பேஸ் பண்ணி அடுத்தது உறவுகள் அண்ட் சார்புகளை பார்ப்போம். வரிசை சோடி. வரிசை சோடினா வரிசையை எப்படி நம்ம விவரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட, அதாவது பிக்சர்ல இருக்கிறது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை காட்டுறாங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இந்த பர்டிகுலர் சீட்ல போய் ஒருத்தர் உட்காரணும்னா எப்படி சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் வரிசையை சொல்லணும், அதுக்கப்புறம் எந்த சீட்டுன்றது மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் வரிசை சோடியை நம்ம விவரிக்கிறோம். அதாவது 1,5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 5th இடத்துல போய் உட்காரும், 5th சீட்ல இருக்கையில அமரணுன்ற அர்த்தம். அதேமாரி ஃபார் எக்ஸாம்பிள் 5,9, அதாவது 5,9 5வது ரோவில் 9வது இருக்கையில போய் அமரணும்னு அர்த்தம். இதுவே 5,9,5ன்றது சமம் கிடையாது. ஏன்னா 9ன்றது வரிசை, 5ன்றது இருக்கை. இப்போ 5,9 9,5 சமம் கிடையாது. ஸோ அதான் வரிசை சோடி. அதாவது 5,9ன்றது 5வது வரிசையில 9வது இருக்கை, 9,5ன்றது 9வது வரிசையில 5வது இருக்கை. ஸோ அதான் ஆர்டர்ட் பேர். அது ரெண்டும் சமம் கிடையாது. ஸோ இதுதான் வரிசை சோடியை மட்டும் விவரிக்கிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல், அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் வரிசை சோடியை பார்த்தோம், இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்றது. கணம் ஏயில் 3 காய்கறிகளும் மற்றும் கணம் பியில் 4 பழங்களும் உள்ளன. அதாவது செட்டு ஏல வந்து 4 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம், செட் பியில் வந்து 3 வெஜிடபிள்ஸ் ஏலையும் பியில் வந்து 4 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இதுல இருந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படி டிஃபைன் பண்றோம் பார்க்கணும். அதாவது கேரக்டர் சிபி, கத்திரிக்காய் பி, வெண்டிக்காய் எல்னு டினோட், சிபி எல்லும், பழங்களை வந்து ஏஓஜிஎஸும் டினோட் பண்றாங்க. இப்ப சியோட 4 பழத்துக்கும் மேப் பண்றாங்க, ஏஓஜி எல்லாத்தோடையும். அதே மாதிரி
பேர் பண்ணுறாங்க. அதேமாரி பியோட எல்லா பழத்தோட பேர் பண்ணுறாங்க. அதேமாதிரி எல்லோட எல்லா பழத்தையும் பேர் பண்ணுறாங்க. அப்போ என்ன எத்தனை கிடைக்கும்னா 12 பேர் கிடைக்கும், ஆர்டர்டு பேர் கிடைக்கும். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள 12 விதமான ஜோடிகள் மூலம் நாம் தேர்வு செய்யலாம். ஓகே, இதுதான் வந்து ஆர்டர்டு பேர். கொடுத்துருக்க 2 கணத்துலேருந்து ஆர்டர்டு பேர் வந்து எத்தனை கிடைச்சிருக்கு? 12 விதமான ஆர்டர்டு பேர். வரையறை இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஏ மற்றும் பி என்பன 2 வெற்றில்லா கணங்கள். ஸோ ஏன்றது கண்டிப்பாக எம்டி செட்டாக இருக்கக்கூடாது, பின்றது எம்டி செட்டாக. 2 செட் எடுக்கிறோம், அது ரெண்டுமே எம்டியாக இருக்கக்கூடாது. இவற்றின் வரிசை சோடிகள் கனமானது. அதாவது வரிசை சோடி எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஏ கமா பி. ஏன்றது கணம் ஏலையும், பின்ற உறுப்பு கணம் பிலையும் இருக்கணும். முதல் உறுப்பு ஏலையும் இரண்டாம் உறுப்பு பிலையும் இருக்கும் என இருக்கும். இதை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் என்கிறோம். இது என்ன சொல்றோம்? ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பின்றோம். ஏ இன்டு பியை ஏ கமா பி, ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி. ஃபர்ஸ்ட் உறுப்பு கணம் ஏலையும் இரண்டாவது உறுப்பு கணம் பிலையும் டிஃபைன் பண்றோம். ஏ கிராஸ் பி என்பதை எப்படி டினோட் ஏ இன்டு பி எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஏ கிராஸ் பின்னு டினோட் பண்றாங்க. ஏ கிராஸ் பை ஈக்குவல் டு பை. ஏயோட ஒரு எம்டி செட்டோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா கண்டிப்பா நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். குறிப்புகள். ஏ கிராஸ் பி ஆனது, அதாவது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஏ கிராஸ் பி ஏ மற்றும் பி என்ற கணங்களிடையே அனைத்து வரிசை சோடிகளும் கணம் எனில் அதன் முதல் உறுப்பு ஏயின் உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு பியின் உறுப்பாக இருக்கும். ஏ கிராஸ் பின்னா என்ன எடுத்துக்கணும்? ஏன்ற ஃபர்ஸ்ட் ஏக்கமா பின்னு வந்ததுன்னா ஏன்ற உறுப்பு கணம் ஏலையும் பின்ற உறுப்பு கணம் பிலையும் இருக்கும். அதே மாதிரி பி கிராஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு பிலையும் செகண்ட் உறுப்பு ஏலையும் எடுத்துக்கணும். பொதுவாக ஏக்கமா பியும் பிகமாவையும் சமமாக இருக்காது. ஆர்டர்டு பேரில் ஏக்கமா பியும் பிகமாவையும் சமமாக இருக்காது. அது சமமாக இருக்கணும் எப்போனா ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது சமமாக இருக்கும். கார்டீசியன் ப்ராடக்ட் என்னவா சொல்லுவோம்? கிராஸ் ப்ராடக்ட்டும் என்ன சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 135. ஏன்ற செட்டில் என்னென்ன உறுப்புலாம் இருக்குது? 1 3 5 இருக்குது. பின்ற செட்டில் 2 3 இருக்குது. இதில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டு சமமானு பார்க்குறோம். அடுத்தது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பி ஆன் ஈக்குவல்னு இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏன்ற செட்டு 1 3 5, பின்ற செட்டு 2 3. நான் ஃபைண்ட் அவுட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏலேருந்து ஒவ்வொரு உறுப்பும் பியோட மேட்ச் பண்ணும். அப்போ 1 2 1 3. அடுத்தது உறுப்பு 3 இருக்கு, 3 2 3 3. அடுத்து ஏல இருக்க உறுப்பு 5, 5ஓட பியில் இருக்க எலிமெண்ட்டோட ஆர்டர் பண்ணுறோம். பி 5 2 5 3. மொத்தம் 6 உறுப்பு வந்துடுது. அதேமாரி பி கிராஸ் ஏ, பியில் இருக்க ஒவ்வொரு உறுப்பு ஏயோட ஆர்டர் பண்ணுறோம். 2 1 2 3 2 5. 3 உறுப்பு வந்துருச்சு. அது 3 எடுத்துட்டு 3 1 3 3 3 5 6 உறுப்பு. மொத்தம் ஏ கிராஸ் பிலையும் 6 உறுப்பு இருக்கு, பி கிராஸ் ஏலையும் 6 உறுப்பு இருக்கு. அப்போ இது சமம் கிடையாது. ஏன்னா 1 2 நாட் ஈக்குவல் டு 2 1, 1 3 நாட் ஈக்குவல் டு 3. அதே போன்று எல்லா உறுப்பும் சமம் கிடையாது. அதனால ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அடுத்ததாக நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏல இருக்க உறுப்பு 3, பியில் இருக்க உறுப்பு 2. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பியில் இருக்குது 6, பி கிராஸ் ஏல இருக்குது 6. அதனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 6. அதாவது என் ஆஃப் ஏல 3, என் ஆஃப் பியில் 2, 6. அதேமாதிரி மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்குது. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஸ். ஆர்டர் பேர்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ரிலேஷன்ஸ், உறவுகள். அதாவது ஆர்டர் பேரில் கண்டிப்பாக அது ரிலேஷன்ஸில் தான் பேர் பண்ண முடியும். இப்போ எப்படி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பேர் பண்ணணுமோ அதேமாரி உறவுகள். ஸோ ஆர்டர் பேரில் ஏதோ ஒரு ரிலேஷனில் டிஃபைன் பண்ணும். ஸோ நம்ம யூஸ்வல் லைஃப்பில் ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன 2 பேத்துக்கும் இது ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் புதுடெல்லின்னு எடுத்தால் அது தலைநகரமாக இருக்கலாம், ரிலேஷன் இருக்கலாம். இல்லை வட மாநிலமாக இருக்கலாம். இந்தியாவில் ஒரு வட மாநிலம் புதுடெல்லியாக இருக்கலாம். இல்லை ஒரு பெருநகரமாக எடுத்துக்கலாம். ஸோ 3 ரிலேஷன் வருது. அப்போ அந்த ரிலேஷன் என்ன ரிலேஷன்றதை பர்டிகுலர் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுதான் உறவுகள். நம் அன்றாட வாழ்வில் இரு பொருட்கள் சில விதிகள் பட்டு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருப்பதை நாம் காண்கிறோம். அந்த 2 பொருட்களும் ஒரு சில விதிகளுக்கு பட்டு அத்தொடர்புடைய ஏற்படுகின்றன. அவ்வொன்றின் தொடர்பை எப்படி வெளிப்படுத்தலாம்? இங்கு சில எடுத்துக்காட்டுகளை கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது உறவு முறைகள். புதுடெல்லியானது இந்தியாவின் தலைநகரம்.
உறவை ஆர் குறிப்பீட்டின் மூலமாக வெளிப்படுத்தல். ரிலேஷன் ஆர்ன்ற குறியீட்டால வெளிப்படுத்தல். ஸோ புதுடெல்லி ஆர் இந்தியா. இதுவே வரிசை சோடியில விவரிச்சோம்னா புதுடெல்லி கமா இந்தியா. ஸோ இந்தியாவுக்கும் புதுடெல்லிக்குள்ள ரிலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்? புதுடெல்லியானது இந்தியாவின் தலைநகரமா இருக்கும். புதுடெல்லியானது இந்தியாவின் வடபகுதியில் உள்ளதா இருக்கும். புதுடெல்லியானது இந்தியாவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக இருக்கும். இதுல பர்டிகுலரா எந்த ரிலேஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம்ல டிஃபைன் பண்ணணும். நாம் உறவுகளை மிக சரியாக குறிப்பிட்ட வேண்டுமெனில் ஒரே ஒரு வரிசை சோடி புதுடெல்லி இந்தியா மட்டும் கொடுத்தால் போதுமானாக இருக்காது. மேற்கொண்ட 3 குறிப்புகளும் அதற்கு பொருந்தும். எனவே கொடுக்கப்பட்ட வரிசை சோடிகள் எந்த உறவு முறை கொடுக்கப்பட்டுள்ளது என நாம கேட்க நினைத்தால் உறவை குறிப்பிடுவது எளிதாக இருக்கும். அதாவது புதுடெல்லி இந்தியா, வாஷிங்டன் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், பெய்ஜிங் சீனா, லண்டன் இங்கிலாந்து, காத்மாண்டு நேபாள் என்று வரிசை சோடிகள் காணப்படும் உறவை எளிதாக வெளிப்படுத்த முடியும். ஸோ இதுல இருந்து என்ன ரிலேஷன் தெரிஞ்சு கேபிட்டல்ல டிஃபைன் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுனால இது பர்டிகுலரா ரிலேஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏ மற்றும் பி என்பன 2 வெற்றிலா கணங்கள். ஸோ இதை டிஃபைன் பண்றாங்க. எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஏயும் பியும் 2 நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். ஏயில் இருந்து பிக்கு உள்ள உறவு, அதாவது ஏக்கும் பிக்கும் உள்ள உறவு ரிலேஷன் ஆர் ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்யுது. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு ரூல்ல கண்டிஷன்ல ஃபாலோ பண்ணணும். ஏ கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கும். ஸோ அதோட ஆர்டர் பார் என்னவா இருக்கும்? சப்செட்டா இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவிற்கும் ஒய் பிலாங்ஸ் டு பிவிற்கும் உறவு ஆரின் வழியாக இருந்தால் எக்ஸ் ரிலேஷன் ஒய் என எழுதலாம். அதாவது வரையறை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நான் எம்டி செட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ரிலேஷன் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 இடத்துக்கும் ஏக்கும் பிக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ஏ கிராஸ் பி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அதோட ரிலேஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஆ இருக்கும், ஒய் பிலாங்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செட்டு ஏலையும் செகண்ட் எலிமெண்ட் செட்டு பிலையும் இருக்கும். ஸோ எந்த உறவு வழியாக இருந்தால் எக்ஸ் ரிலேஷன் ஆர் ஒய் என எழுதலாம். எக்ஸ் ரிலேஷன் ஒய் என இருந்தால் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். இதுதான் டிஃபைன் பண்றாங்க ரிலேஷனை. ஸோ இதுல ரிலேஷன்ல டொமைன், கோடொமைன், ரேஞ்சுன்னு டிஃபைன் பண்ணும். அதாவது உறவு ஆரின் மதிப்பகம், அதாவது மதிப்பகன்றது என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு உறவு எக்ஸ்ல கணம் ஏயில் உள்ள உறுப்புகள் பியோட தொடர்புடைய ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதை மதிப்பகன்றோம். ஸோ ஏல இருக்க எலிமெண்ட்லாம் எதெல்லாம் பியோட தொடர்பு இருந்தா அது என்ன ரிலேஷன் இருந்தா அது வந்து மதிப்பகன்றோம். உறவு ஆரின் துணை பதிப்பு செட்டு பி என்ன சொல்றோம்னா கோடமைன் சொல்றோம். ஸோ செட்டு பி இன்னொரு செட்டை வந்து இன்னொரு செட் பி என்ற செட்டை வந்து துணை மதிப்பகன்றோம். அதே மாதிரி உறவு ஆரின் வீச்சகம் எதை சொல்றோம்னா பில இருக்க எலிமெண்ட் வந்து ஏயோட ரிலேஷன் இருந்தா வி சே தட் ரேஞ்சு இல்லாட்டி வீச்சகம்னு சொல்றோம். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றோம்னா ஆரின் மதிப்புமானது கண்டிப்பா ஏயோட சப்செட்டா இருக்கும். ஸோ டொமைன் வந்து கண்டிப்பா ஏயோட சப்செட்டா இருக்கும். அதே மாதிரி ஆரின் துணை மதிப்பகம் வந்து பியா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அது மற்றும் ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்? பியோட சப்செட்டா இருக்கும். அதாவது 2 செட் எடுத்துக்கிறோம். இதுல இருக்க எலிமெண்ட் இதுல இருக்க எலிமெண்ட்டும் ரிலேஷன் போடுறோம். ரிலேஷன் போட்டதுல டொமைன்றது என்னன்னா ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து பியோட ரிலேஷன் இருந்ததுன்னா அந்த எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் என்ன சொல்றோம்? டொமைன்றோம். பில இருக்க உறுப்பெல்லாம் வந்து கோடமைன்றோம். வீச்சகம்ன்றது என்ன சொல்றோம்னா அதாவது ரேஞ்ச் என்ன சொல்றோம்னா பில இருக்க எலிமெண்ட் வந்து ஏயோட எதை ரிலேஷன் இருக்கோ அதை மட்டும் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறோம். அப்ப அதை பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா டொமைன் வந்து ஆரானது டொமைனோட சப்செட்டா இருக்கும், ஏயோட சப்செட்டா இருக்கும். துணை கோடமைன் வந்து கண்டிப்பா பியா இருக்கும். ஆரோட ரிலேஷனோட ரேஞ்ச் வந்து பியோட சப்செட்டா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டாக ஏன்றதுல என்னென்ன உறுப்பு எடுக்கணும்? 1, 2, 3, 4, 5, 8 5 உறுப்பு எடுத்திருக்கோம். பில 3 உறுப்பு எடுத்திருக்கோம். இதுல ஏ மற்றும் பியின் உறவு 6 அம்புக்குறி படத்து அதாவது எப்படி டிஃபைன் பண்றோம்னா 1ன்றது மதின்றதோட ரிலேஷனும் 4ன்றதும் மதியோட ரிலேஷன், 2ம் மதியோட ரிலேட் பண்றோம். 2ன்றது அருணும் 3ன்றது ஜான்ரோட ரிலேஷன் மேப் பண்ணியிருக்கோம். இப்ப மொத்த உறுப்புகள் ஏல என்ன இருக்குன்னா 5 உறுப்பு இருக்கு. ஆனா 4 உறுப்பு தான் பியோட ரிலேஷனா இருக்கு. அப்ப டொமைன் என்ன சொல்றோம்னா 4. அதே மாதிரி டொமைன்றது 6, ரேஞ்சுன்றது பில இருக்க உறுப்பு வந்து ஏயோட ரிலேஷன், அப்ப 3. அப்ப என்ன சொல்றோம்? அப்ப ஆரின் மதிப்பகம் 1, 2, 3, 4. ஆரின் வீச்சகம் மதி, அருள், ஜான் 3மே. ஸோ 1, 2, 3, 4 மட்டும்தான்
பியோட ரிலேஷன் இருக்கு. பியில் இருக்கிறது வந்து ஏயோட ரிலேஷன் இருக்குது மதி, அருள், ஜான். ஸோ இதுதான் மதிப்பகம், டொமைனும், வீச்சக ரேஞ்சையும் டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? எக்ஸ் மற்றும் ஒய் என்று வெற்றிலா கணங்களுக்கு இடையே ஒரு உறவு. ஸோ முதல்ல ஆர்டர்ட் பேர் பார்த்தோம், அடுத்தது ரிலேஷன் பார்த்தோம், ரிலேஷனுக்கு அப்புறம் இப்போ ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஸோ இதையெல்லாம் ரெண்டையும் ஆர்டர்ட் பேரையும் ரிலேஷனையும் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மற்றும் ஒய்யின் என்ற வெற்றிலா கணங்களுக்கு இடையேயான ஒரு உறவின் எஃப்பின் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் கிடைக்கிறது எனில் எஃப் நாம் சார்பு என்கிறோம். அதாவது எக்ஸ்ன்ற ஒரு எலிமெண்ட்ல அதோட ரிலேஷன் வந்து ஒய் அவுட்புட் வந்து ஒய் கிடைக்குது, ஒரே ஒரு ஒய் கிடைக்குதுன்னா அது என்ன சொல்றோம்? ஃபங்க்ஷன் சொல்றோம். அதாவது எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் எக்ஸுக்கு ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் ஒய் இருக்கும். அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட் எக்ஸ்ன்ற எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ஒய் வந்து ஒய்ன்ற செட்ல எலிமெண்டோட ரிலேஷன் இருந்துச்சுன்னா we say that a function. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் கார்டீசியன் பெருக்கல் பார்த்தோம், அதாவது ஆர்டர்ட் பேர் பார்த்தோம், அதுக்கப்புறம் கார்டீசியன் பெருக்கல் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரிலேஷன் பார்த்தோம், அப்புறம் அடுத்தது ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் we know the ordered pair, கார்டீசியன் பெருக்கல், ரிலேஷன் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எக்ஸிலிருந்து ஒய்க்கான சார்பை எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டென்ஸ் டு ஒய் என எழுதலாம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்குள்ள ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ஃபங்க்ஷன் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். உறவு மற்றும் சார்பு ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு சார்பும் உறவே, எனவே சார்புகள் உறவின் உட்கணம் ஆகும். அதாவது ரிலேஷனையும் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு சார்பும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து என்னது ரிலேஷன் தான். எனவே சார்புகள் ஃபங்க்ஷன்றது ரிலேஷனோட சப்செட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிளில் டிஃபைன் பண்ணுறோம். அதாவது ஒரு நிறுவனத்தில் 5 பணியாளர்கள் வெவ்வேறு பிரிவுகளில் உள்ளனர். அவ்வாறு அவர்களது மாத ஊதியம் விநியோகத்தை படம் மூலம் நாம் காணலாம். அதாவது கொடுத்துருக்க பிக்சரில் E1ன்றது ஒரு எம்ப்ளாயி, E2ன்றது ஒரு எம்ப்ளாயி, E3 ஒரு எம்ப்ளாயி, E4, E5. ஸோ 5 எம்ப்ளாயி ஒரு செட்லையும் இன்னொன்று அவங்களோட சேலரியை வந்து இன்னொரு செட்லையும் டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ மேப் பண்ணுறாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயி ஒரு சேலரி தான் வாங்க முடியும். அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? E1 வந்து 1 lakh மேப் பண்ணுறாங்க, E2 வந்து 50,000 மேப் பண்ணுறாங்க, E3 வந்து 45 ரிலேஷன், E4 வந்து 30, E5. ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு அவுட் மட்டும்தான் இன்புட் சேலரி வாங்க முடியும். அதனால இது வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாயின்றது ஒரு கணம், சேலரின்றது இன்னொரு கணம். அப்போ ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு இதுக்கு தான் ரிலேஷன்ஸ் இருக்க முடியும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டென்ஸ் டு ஒய் ஆனது ஒரு சார்பு எனில் கணம் எக்ஸை சார்பு, அதாவது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டென்ஸ் டு ஒய் ஆனது ஒரு சார்பு எனில் கணம் எக்ஸை எக்ஸை சார்பு எஃப்பின் மதிப்பகம் என்றோம், கணம் ஒய்யை அதன் துணை மதிப்பகம் என்கிறோம். எக்ஸ்ன்றத டொமைனாவும் ஒய்யை வந்து கோடமைன் என்றோம். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆக இருந்தால் சார்பு எஃப்பில் பி ஆனது நிழல் உரு, அதாவது நிழல் உரு எனவும் மற்றும் ஏ ஆனது பியின் முன் உரு எனவும் அழைக்கின்றோம். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆக இருந்தால் சார்பு பி எப்படி சொல்கிறோம்னா ஏயின் நிழல் உரு, இமேஜ்னு சொல்கிறோம். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியாக இருந்தால் பின்றது ஏயின் நிழல் உருவும் மற்றும் ஏ ஆனது முன் உருன்றோம் எனவும் அழைக்கின்றோம். எக்ஸின் அனைத்து நிழல் உருள்களையும் கொண்ட கணத்தை எஃப்பின் வீச்சகம் என்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? அதாவது திருப்பி எதுக்கு சொல்கிறேன்னா டிஃபைன் பண்ணாதான் அடுத்த 1 to 1 on to ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிளியராக போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேர்னா என்னன்னு பார்த்தோம். ஆர்டர்ட் பேர்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் உள்ள குறியீடு. முதல் உறுப்பு வந்து ஒரு இதை குறிக்குதுன்னா இன்னொரு எலிமெண்ட் வந்து அடுத்தது குறிக்கும். அதாவது சீட்டுக்கு 2,5னா 2வது ரோவில் 5வது சீட்டை குறிப்பிடுறது தான் ஆர்டர்டு பேர். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டர்ட் பேர். அடுத்தது ரிலேஷன்னா கண்டிப்பாக அதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கணும். ஸோ ரிலேஷன்ஸ் பார்த்தோம். ரிலேஷன்ஸ்க்கு அப்புறம் சார்பை டிஃபைன் பண்ணுறது 2 உறவுகள் இருக்கணும். ஸோ எப்படி எடுத்து ஏ மற்றும் பி என்பன 2 வெற்றிடா கணங்கள் எடுத்து ஏலேருந்து பிக்கு உள்ள உறவை விலக்கிட்டு ஏ கிராஸ் பி, அதாவது ஆர்டர்ட் பேரை டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மற்றும் ஒய் பிலாங்ஸ் டு பிக்கு உறவு.
வழியாக எக்ஸ் ரிலேஷன் ஆர் என எழுதுறோம். எக்ஸ் ரிலேஷன் ஆர் இருக்கும்போது எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஆக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், டொமைன்றது என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, தட் இஸ் எக்ஸ் ரிலேஷன் ஆர் எக்ஸ் ரிலேஷன் ஒய், ஏதேனும் ஒய் பிலாங்ஸ் டு பிஆர் இருக்கும். அதாவது எக்ஸ்ல இருக்க எலிமெண்ட்டு பியோட ஒரு ரிலேஷனில் கண்டிப்பாக இருக்கும். அந்த எலிமெண்ட்டை மட்டும் என்ன எடுத்துக்கணும், நம்ம டொமைன் எடுத்துக்கணும். உறவின் மதிப்பகம், அதாவது உறவு ஆரின் மதிப்பகன்றோம். அதேமாரி பியில் இருக்க எலிமெண்ட் என்ன எடுத்துக்கிறோம், பின்ற செட்டை என்ன எடுத்துக்கிறோம்னா உறவு ஆரின் துணை மதிப்பகம்ன்றோம். துணை மதிப்பகம்ன்றது கோடமைன், அதாவது பி ஆகும். உறவு ஆரின் வீச்சகன்றது ரேஞ்சுன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பியில் வந்து ஏயோட உள்ள ரிலேஷனை தான் வீச்சகன்றோம், அதாவது ரேஞ்சுன்றோம். ஸோ இதுலேருந்து என்ன பார்க்குறோம்னா ரிலேஷன் ஆர் மதிப்பகமானது ஏ சப்செட் ஆஃப் ஏஆ இருக்கும், ஆரின் மதிப்பகம் பிஆ இருக்கும். அதேமாரி பின்ற ஆரின் ரேஞ்சு வந்து பியோட சப்செட் ஆகும். புரியுது? ஸோ மதிப்பகன்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஆ இருக்கும், எக்ஸ் ரிலேஷன் ஒய்யா இருக்கும். ஸோ ஒய்ன்ற எலிமெண்ட் பியில் இருக்கும். கண்டிப்பாக ஏல இருக்க உறுப்பு பியோட ரிலேஷனாக இருந்துச்சுன்னா we say that domain. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் எலிமெண்ட்ஸ் இன் பி இஸ் செட் டு பி எ கோடமைன். வீச்சகன்றது எலிமெண்ட்ஸ் இன் பி வித் ரிலேஷன் வித் ஏஆ இருந்தால் அது வீச்சகம் அல்லாட்டி ரேஞ்ச். ஸோ அதை தான் எக்ஸாம்பிள் டிஃபைன் பண்ணோம். இதில் வந்து ஏன்ற செட்டில் 1 2 3 4 5, இதில் ஏ ஆனது 1 2 3 4 வந்து பியோட ரிலேஷன் இருக்குது, மதி அருள் ஜானோட ரிலேஷன் இருக்குது. அப்போ ஏன்றது டொமைன்றது 4 உறுப்புகள், 1 2 3 4. இங்கே பியில் இருக்க 3 உறுப்பு, அதாவது மதி அருண் ஜான்றது ஏவோட ரிலேஷன் இருக்கிறதுனால ரேஞ்ச் வந்து 3. கோடமைன்றது பி. ஸோ பின்ற செட்டு வந்து கோடமைன். ஸோ இதை ஃபங்க்ஷனில் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எக்ஸ் மற்றும் ஒய் என்று வெற்றிலா கணங்களுக்கு இடையாக ஒரு உறவு எஃப்பின் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய் கிடைக்கிறது எனில் எஃப்ஐ நாம் சார்பு என்கின்றோம், ஃபங்க்ஷன் என்றோம். ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸாக இருக்கும், ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் ஒய் இருக்கும். அப்படி இருந்தால் we say that a ஃபங்க்ஷன் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டென்ஸ் டு ஒய்யா இருந்தால் ஒவ்வொரு எக்ஸில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில் ஒரு உறுப்போட ரிலேஷன் இருக்கும். தட் இஸ் டிஃபைன்ட் பை ஃபங்க்ஷன். அதுதான் எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு நிறுவனத்தின் எம்ப்ளாயும் அதை அவங்களோட ஊதியத்தையும் ஃபங்க்ஷன்ஸாக டிஃபைன் பண்ணோம். E1 E2 E3 E4 E5 மேப்பிங் டு த சேலரி, ரிலேஷன் டு த சேலரி. ஒரு 5 சேலரி 5 மெம்பருக்கு மேப் பண்ணோம். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒரு சேலரிக்கு தான் ரிலேஷனாக இருக்க முடியும். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ அதேமாரி கணம் எக்ஸ்ஐ சார்பு மதிப்பகம் என்கிறோம், கணம் ஒய்யின் துணை மதிப்பகம் என்கிறோம். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆக இருந்தால் எஃபில் ஆனது நிழல் உரு எனவும் எஃபின் ஆனது பியின் முழுமையிலும் அழைக்கிறோம். ஸோ இதுதான் எஃப் டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ்டென்ஸ் டு ஒய் ஆனது ஒரு சார்பு எனில் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் நிழல் உரு இருக்கும். அதாவது மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நிழல் உரு இருக்கும், இதாவது இமேஜ் இருக்கும், நிழல். அதேமாதிரி ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்கும். முடிவரு கணங்கள் ஏயிலிருந்து பிக்கு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆகும், என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் ஏ மற்றும் பிக்கும் இடையே உள்ள மொத்த சார்புகள் எண்ணிக்கை கியூ பவர் ஆஃப் பி ஆகும். அதாவது முடிவுகள் ஃபைனைட் செட்டை எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏல வந்து பி எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பியில் வந்து கியூ எடுத்துக்கிறோம். அப்போ அதில் இடையில உள்ள சார்பு, அதாவது ஃபங்க்ஷன் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்னா கியூ டு த பவர் பியா இருக்கும். இந்த பகுதியில் எஃப் என்ற சார்பின் வீச்சகத்தை மெய்ப்பெண்களின் உட்கணமாக நாம் கருத்தில் கொள்ளலாம். ஸோ இவற்றில் நாம் முதலில் கணத்தை பற்றி பார்த்தோம், அதன் பண்புகளை பார்த்தோம், அதனுடைய கோட்பாடுகளை பார்த்தோம். அதற்கு பிறகு அதை பயன்படுத்தி சார்புகள் மற்றும் அதன் உறவுகள் பற்றி காண்போம். மேலும் அவற்றை இதில் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்ப்போம். நன்றி.